சென்னை மாநகர். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானுடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். சென்னை. தன் வாழ்க்கை மன அமைதியோடு நடக்கவில்லை, வேதனைக்குரியதாய் இருக்கென்று வேகமாக ஓடி வந்த ஒரு பெண்ணடியாள். யாரெல்லாம் வந்தீர்கள்? கல்யாணம் முடிச்சாச்சா? வாமா, பாஞ்சி வாமா. காலம் வரலாம். என்ன வேண்டும்? உங்க பேர் என்ன? உன்னுடைய யாரு? உங்க எல்லைக்குள்ள போன பெருமாள் கோயில் தெரியுது இருக்கா? எந்த ஒரு பூர்வீகம் இருக்குது? நான் சென்னையில் பெருமாள் கோயிலை கேட்க கரெக்டா? கருப்பசாமிக்கு உன்னுடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்தில் நானும் ஒருத்தன். அதே மாதிரி 2 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு பெண்ணின் வாழ்வு சீர்குலைந்து போவதற்கு காரணமாக உன் முன்னோர்களை சில பாவங்கள் செய்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே ஒரு ஆணும் இன்னொரு வாரிசுடைய பிள்ளையும் வாழ்க்கையில் பல குறைபாடுகளை அடைந்து வேதனையுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் இப்போ உன் பிள்ளையினுடைய திருமணத்தில் சில தடைகளும் மன உபாதைகளும் தோன்றி, கிரகங்கள் சரியிருந்தால் மனிதன் சரியில்லை, மனிதன் சரியிருந்தால் கிரகங்கள் பொருந்தவில்லை. இப்படிப்பட்ட நிலைகளை தழுவி திருமணம் தடையான நிலைகளில் இருந்து கொண்டிருக்கு. இதற்கு காரணம் ஜென்ம பாவங்களை தவிர வேறொன்றும் இல்லை. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் கல்யாணம் நடக்கக்கூடிய கல்யாணம் மணமுடிக்கக்கூடிய கணவன் வெளிநாட்டில் பணி செய்யக்கூடியவராக இருப்பார். அதில் நிறைய செல்வங்களும் லட்சங்களும் பெறக்கூடிய பாக்கியங்களை பெற்றிருப்பார். வெற்றியாக்கித்தாரேன், கல்யாண தடைகளை நீக்கித்தாரேன். எக்ஸாம் எழுது வேறு வேலையை மாற்றித்தரேன். அதுவரை இந்த வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை கொடு. இந்தா உன் தொழிலை முன்னேற்றி தரேன், வெற்றி உண்டு. பக்கத்தில் வாப்பா. பௌர்ணமிக்கு முதல் என்னைய பார். கருப்பசாமிக்கு பையன் திருமணத்தை பற்றி காட்டு வந்தவங்க, பையனின் திருமணத்தை பற்றி காட்டு வந்தவங்க. மகனின் திருமணம், மகனின் ஆம்பளை பையன் திருமணத்தை பற்றி காட்டு வந்தவங்க. உங்களுக்கு இங்கே என்ன வேலை? இங்கே இருந்தீங்களா? என்னே நீங்கள் காலம் வரலாம். அடுத்து நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார்? என்ன வழக்கு உங்களுக்கு? முன்னால் வந்துடுங்க. இன்னொருத்தர காலம் தம்பி. என்னப்பா வேணும் பையனுக்கு? உன் பேர் என்ன பேரு? செந்தாமரை கண்ணன். கண்ண முடிக்கா. கருப்பசாமி, இவன் கல்யாணத்தில் என்ன பிரச்சனை? திருநாக தோஷம், நாகம் சம்பந்தமான சர்ப்பகால தோஷம் இருக்குப்பா உன் பையனுக்கு. அதனால் இதுவரை திருமணங்கள் தடையாக நடந்துக்கிட்டு இருக்கு. பல இடத்துலேருந்து சம்பந்தங்கள் பேசி முடிவடையாமலே போய்கிட்டு இருக்கும். கால் இந்த ஆண்டு உனக்கு திருமணத்தை நடத்தி தரேன்.
3 முறை என்னை வந்து பார், வெற்றி அடைவார். வேற என்ன வேணும்? இந்த ததுட்டம்ல போயிட்டு வா, கால் விட்டு வா. இங்கே போகிறவங்களுக்கு இங்கே விட கவரை கொடுங்க. மனம் குழம்பிடுது, நல்ல காலில் விழுந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தப்பா, 3 ஆண்டு காலங்களாகவே வழக்கு விசாரணை பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் உன்னை சோதியம் முடிக்க வேண்டிய ஏற்பாடுகளும் பண்ணினாங்க. உட்கார மாட்டியா? அதிலிருந்து உனக்கு தெய்வாதீனமாக நீ தப்பிக்கப்பட்டாய். இப்போ இந்த வழக்கில் வெற்றியாகி இழந்து போன பணத்தை வாங்கி தந்தா போதுமா? கால் விழுந்துவா. இந்தா நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போ, வெற்றி உண்டு. நீதிமன்ற வழக்கு வாப்பா. என்ன வியாபாரம் நடத்துகிற? கறிக்கடை வச்சிருக்கியா? கிலோ எவ்வளவு? சரி, கால் வந்துட்டு வா. உனக்கு என்னையா? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன், இவ்வளவு சத்தம் இருக்க, என்ன விஷயம்? ஏக்கா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன். வழக்கு அங்கே உங்களுக்குள்ளே ஒரு வழக்கா இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 49 ஆண்டுகளுக்கு முன்பு உனக்கு சென்னை இல்லையா, வேற ஊரம். கால் விழுந்துவா. ஏன் அப்படி நான் சொல்லிட்டேன்? பகார் 2 பனைமரத்துக்கு இடையில ஒரு சுளமான இருக்கானையா. அதுலேருந்து தெக்க தள்ளி போனால் ஜோடியா பிள்ளைய வச்சு ஒரு எசிக்கியமா இருக்காளா? கால் விழுந்து. அவங்களே ஜோடியா இருக்கும்போது நம்ம ஏன் இருக்கக்கூடாது? இந்த வழக்கில் ஜெயித்து உனக்கு நான் வெற்றியை தாரேன். வேற என்னடா வேணும்? இந்த வா, மாசி மாதத்தில் கல்யாணம் நடக்கும். சந்தோஷமா இருக்கு, புண்ணியமாக இருக்கட்டும். கர்மசாமிக்கு நெல்லுப்பா. நான் ரியல் எஸ்டேட் முதல் எல்லா தொழிலையும் பார்த்து ஏமாந்துட்டேன் கர்மசாமி. இப்போ சும்மா இருக்கேன், எனக்கு ஒரு வழிவகுத்து தானு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். யாரெல்லாம் வந்தீங்க? கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர். விநாயகனே வினை தீர்ப்பவனே. விநாயகர் கோயிலுக்கு இருக்கு, பக்கத்தில் இருக்கும். போன பிள்ளையார் தெரியுதாரு, அதான் அந்த பாட்டை பாடினேன். கால் இருக்கும். வேள முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. நல்லா இருக்க? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால பல கோடிகளை கையில் வைத்து தொழிலை நடத்தி வெற்றி அடைந்தவன் நீ. எதிர்பாராத சூழ்நிலையில பணங்களையும் இழந்து நிலங்களையும் இழந்து இப்பொழுதைக்கு கடன்பட்ட மனவேதனையோடு நீ கலக்கத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இந்த நிலைகளுக்கு மாற்றமும் கிடைக்கணும், இதற்கு காரணமும் தெரிய வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வி. காரணம் சொல்ல தொழிலை பற்றியும் செல்வத்தை பற்றியும் கேள்வி உன் உள்ளத்தில் இருந்தாலும், தான் பெற்ற பிள்ளைகளை பற்றியும் நம்ம வீட்டில் என்னமில்லாமோ நடக்க அந்த ரகசியத்துக்கெல்லாம் என்ன முடிவு என்ற கேள்வி உன் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? என்னம்மா? அதனால இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணமா? இல்லை. மாந்திரிகம் ஒரு காரணமா? ஆமா. இதுக்கு மந்திர தந்திரங்களால பல தவறுகள் நடந்துச்சு. அதுல உங்களுடைய சொத்துக்கள ஒரு வீடும் பாதிக்கப்பட்டுச்சு. புரியுதா? உங்களுடைய வாழ்க்கையில பல நிம்மதி குறைவுகளும் ஏமாற்றங்கள் இழப்புகளும் நடந்தன.
இவைகளுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஏன் நீதிமன்ற வாயில் வரை கூட செல்ல வேண்டிய விதி ஏற்பட்டது என்றே சொல்லலாம். இவைகளெல்லாம் மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதுமில்ல. காலம் இந்தாப்பா பக்கத்தில் வா, ஜெயிச்சு தரேன், என்னை நாளைக்கு காலையில் பார்த்துட்டு போ. இந்தா வெற்றி உண்டு மகனே, சந்தோஷமா வா, புண்ணியமாக. கர்மசாமிக்கு திருமணமாகி பிரிந்திருக்கிறது என் வாழ்க்கை. ஏமாற்றம் தானா உன் வாழ்விலே. எந்த ஊர் இருக்குல்ல அப்படியா? திருவேற்காடு செல்லும் வழி திருமுல்லை வாயில் கொடியுடைய அம்மாள், முல்லை கொடியுடையாள், வடிவுடையாள். என்ன வடிவுடையாள், திருவிடையாள், முல்லை கொடியுடையாள். உடையாள் என்று எம்புகின்ற உமாபதி மூன்றாகும். 3 பேருக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. என்ன திருவிடையுடையாள் எங்க இருக்கா? மீஞ்சூர் திருவிடை மருதீஸ்வர். வடிவுடை அம்மன், முல்லை கொடியுடைய. இப்போ யாரு கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருக்கா? காலில் விட்டுவாங்க. பொண்டாட்டி புருத 2ஆக இருந்தா 3ஆக செய்யும் வளையல். இல்லப்பா வளையலுக்கு அவ்வளவு விஷயமா? உட்காருங்க. சொன்னா வருத்தப்படக்கூடாதுப்பா. ஆனால் வருத்தப்படாமல் இருக்க முடியாது உலக வாழ்க்கையில். சம்பந்தம் கலந்த வீட்டினுடைய நடைமுறைகள் மனப்பக்குவங்கள் சரி கிடையாது. அதனால் அவங்களுக்கு இந்த பக்கம் வாழறதுக்கு இஷ்டம் இல்லை என்பது முக்கியம். உன் பிள்ளைய சேர்த்து வச்சு தரணுமா? இப்போ மருமகளும் வேணுமா, மருமக பத்த பிள்ளை மட்டும் வேணுமா? அப்படி கேளு. ஆம்பளை காலில் 2 பேரும் ஒன்னா வாழணும். வீட்டை விட்டு வெளியே வந்தா நானும் நடக்கலாம், அந்த நானும் நடக்க தெரிந்து விட்டால் நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவர் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? உன் பையன் உள்ளத்துக்குள்ளேயும் தவறு இருக்கு, கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அவன் உள்ளத்தையும் சரியாக்கி 2 ரூபாய் சேர்த்து வச்சு தரேன். இந்த பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு. இந்த அப்படி சந்தோஷமா இருக்கு. உன் பிள்ளையோட மங்களமாக வாழ வைக்கிறப்பா. சரி வழக்க ஜெயித்துருவோம். 3 முறை என்னை பாரு, ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டேங்கான். அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டேங்க, அதே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. வா பரட்டி. எந்த ஊரு? யாரை கூப்பிட்டு வந்திருக்க? சொல்ல கேட்க வேண்டியது யாரு? இவா தானா? சொன்னது நீதானா? சொல் சொல் என் உயிரே. கல்யாணம் முடிச்சிட்டாளா? நாங்க பார்க்குற மாப்பிள்ளைக்கு முடிக்க நீயே பார்த்துக்கிட்ட போறியா? முடிப்பாளா? சம்மதம் சொன்னாளா? கால் முடிப்பா. புத்திசாலித்தனமான பிள்ளை. புத்தியை வளர்த்தது பெற்றோர்கள், புத்தியை கெடுத்தது மற்றவர்கள். பக்கத்தில் வாங்க. எப்படி புத்திசாலித்தனமா பிள்ளை? அம்மா அவா பிள்ளைக்கு சாமிகிட்ட வரங்காக்கா, அதுக்கு சாமி அதுக்கு பதிலச்சு கரெக்டாக சொல்லிடுவார். நான் என் வாழ்க்கைக்கு நான் வரங்காக்க, எனக்கு அவர் சரியாக பதில் சொல்லுவார். அதனால் அம்மா சொல்கிறது தான் எனக்கு பதில், என் பதில் தான் அம்மாக்குங்கிறது மேட்ரே இல்லை. நீ உனக்கு கேட்டுக்கா, சாமி உனக்கு என்ன வேணாலும் சொல்லு.
நான் எனக்கு கேட்க எனக்கு சொல்லக்கூடிய பொருள் நான் அடையணும். இதுதான் உன் நோக்கம். இப்போ காலில் அப்படி தானே விழுந்தேன், விவரமான காலில் விழுந்தேன். ஏன் படிக்க வச்சேன்? ஏன் படிக்க வச்சேன்? சோதனை மேல் சோதனை. போதும் மாட சாமி. இல்லை போதுமடா சாமி. இவள் தான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையிலேயே கல்யாணம் முடித்து வாழ வேண்டும் என்ற ஒரு உள்மனதை தன் உள்ளத்துக்குள் வைத்திருக்கிறாள். தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இயற்கையிலேயே கல்யாணம் முடித்து அனுபவப்பட்டவனாக இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாழுவேன். அதை பற்றி வேற எனக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது. என் வாழ்க்கையை எனக்கு பேஸ் பண்ண முடியும், அந்த திறமை இருக்குது, அந்த தைரியம் இருக்குது. அதுக்கு எனக்கு தெய்வம் ஒத்துழைக்கணும், எனக்கு வருமானங்களை உருவாக்கணும். நான் என் வாழ்க்கையை பார்த்துக்குவேன். உனக்கு தேவை நான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தானே. அதில் ஏன் நீ உன் இஷ்டத்தை குறிப்பிடுத? நாங்கள் தன்னுரிமை பெற்று விட்டோம், பருவத்துக்கு வந்துட்டோம். மனித உரிமை இயலாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதே சரியானது. நீங்கள் அதை கண்டு ரசிப்பதோடு நிறுத்துங்கள். ஏன் உங்கள் இஷ்டத்தை உள்ளே திருக்கிறீர்கள் என்பது ஒரு கேள்வி. காலோன் அரோஹரா கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது. இது ஒரு நீதிமன்ற வழக்கு போலவே இருக்கிறது அல்லவா? எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேலே வந்துட்டோம்னா பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகள் வழக்காடுவதும் வாதாடுவதும் உலகத்திலேயே. பெற்றோர்கள் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக இது சரி தவறு என்று சொல்வார்கள். பிள்ளைகளும் தன் இஷ்டத்தின் வாயிலாக எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசாரத்தில் கூறுவார்கள். இதானே உண்மை. அதனால் உன் பிள்ளை அவள் இஷ்டப்படித்தான் வாழ்வான், அதில் கெட்டு போக மாட்டான். அவன் உயர்ந்து வாழ்வதை நீ பார்த்து ரட்சிப்பான். அதனால் அவள் கவலையை நீ தூர விட்டுறலாம். வேற உனக்கு என்ன வேணும்? இந்தா பிசினஸ் நடக்கும், நிறைய பணம் கிடைக்கும், கடன் படாமல் காப்பாற்றுற ஒரு வங்கியின் மூலமாக உதவி கிடைக்கும், பெற்று பெருமையோடு இருப்பீர்கள். ஓகே. கர்மதாமிக்கு ஒருத்தருக்கு ஒரு பெண்ணடியால் உடல் அறுவை சிகிச்சை வேதனை சம்பந்தமாக துடிக்கின்றாள். யார்? பெண்ணடியான பொம்பளை. என்ன செய்து? கால் விழுந்துவா. உன்னை எண்ணி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே முருகையா. அதான பாட்டு. கேட்டிக்கார இன்னொருத்தர் கால் விழுந்துவா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அவனை துஷ்டப்படுத்தக்கூடாது, ஆனந்தமாக சொல்லு. உன்னுடைய உள்ளம் அவன்கிட்ட போயிடுதுல்ல. ஓகே. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மனைவியினுடைய ஆயுளை பற்றி உனக்கு போராத சிந்தனை, மனவேதனை. குடும்பத்திலே முன்னோர்கள் முதல் இன்று தொட்டு பார்த்தால் 3 பேருக்கு நிலையில்லாத ஆயுள், நிலையில்லாத ஆரோக்கியம், வேதனைக்குரிய நிகழ்வுகள் உன் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வேதனையிலிருந்து விடுதலையாக்க கருப்பசாமி ஒருத்தனால தான் முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம். இங்கே விதி என்ன என்பதை சொல்லப்படுவதுதான் இந்த இடத்தின் விளக்கம். விதியை நிறுத்துவது விளக்கம் அல்ல, என்ன விதி என்று சொல்வதுதான் விளக்கம். உன் மனைவிக்கு இன்னும் 7 ஆண்டு காலங்கள் ஆயுள்ல பங்கம் இருக்காது. ஆனால் அதுவரை அந்த வேதனையும் துன்பத்தையும் நான் சுமக்க வேண்டியிருக்கேன். கருப்பசாமி, இந்த நிலைகளுக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணுமே. அவளை பார்க்கவா என்னைய பார்க்கவா அப்படின்னு நினைக்கிறேன. அதனால இந்த துயரத்துக்கு ஒரு முடிவு கொடு என்பது உன் கேள்வி. காலம் வரலாம். வேதனை இல்லாமல் காப்பாற்றி தாரேன். வாடகை வீட்டிலேயே இரு. இந்த விவரங்களுக்கு முற்றுப்புள்ளியான பின்பு அடுத்த வீட்டுக்கு போ. கர்மசாமிக்கு கணவன் மனைவி, சென்னை கணவன் மனைவி. வாங்கப்பா, உங்கள் வீட்டம்மாங்க
வீட்டில் இருக்காங்களோ? கணவன் மனைவி, குழந்தையோட வந்தவங்க கால் விட்டுவாங்க. முதல்ல நெஞ்சம் இருக்கு துணிவாக, உங்களுக்கு எந்த ஊரு? தாம்பரமா? திருத்தணி யாருக்கு? அந்த டோக்கனுங்க கிடையாது. உங்களுக்கு சொந்த ஊர் எது? நீங்க இருக்கிறது? இவனுக்கு எந்த? இவன் யாரு? ஓ, பொண்ணு தாம்பரத்தில் இருக்கா, அதனால விவரமா வந்து கேட்குறீங்க. சரி, கூட்டிட்டு வாரியோ? சரி, எப்படி வரான் பத்தியா? இப்போ அவனுக்கு மட்டும்தான் சொல்லுவேன், உங்க 2 பேருக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உங்க ஊரை கூப்பிடுறீங்க. சரி, ஓகே, உட்காருங்க. நீ ஒரு பாதையில போனா நான் ஒரு பாதையில. என்னடா மாதிரிப்பா? வாடா தம்பி வா. இவனுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். இவனுக்கும் இவனுடைய அம்மாளுக்கும் அப்பனுக்கும் அடிக்கடி வாக்குவாதமும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ள பணத்தால நஷ்டமும் காணாமல் போகுது பணம் அடிக்கடின்னு பேச்சுவார்த்தை சண்டை நடக்கும். அதுக்கு பொண்டாட்டி சரியில்லையா அல்லது புருஷன் சரியில்லையான்னு பார்த்தா 2 பேரும் சரியில்லைங்கிறது தான் உண்மையான வார்த்தை. இருக்கிற வீடு கிரக கோளாறுகள் கிடையாது. பையனுக்கு இப்போ சனி பகவானுடைய தோற்றம் நடக்கிற காரணத்தால் பெற்றோர்களை அமைதியாக வச்சுக்கிட மாட்டான். இவனும் பெற்றோர்களுக்கு இணங்கி நடக்க மாட்டான். இப்போ இவனுடைய கல்வியில் இவனுக்கு மனோசக்தி குறைவு. அதனால் இவனை நல்லா படிக்க வச்சு பிள்ளைகள் வீட்டில் அமைதியை நிலைநாட்டி வெற்றி ஆகிட்டாரு. போக வைப்பான், இன்னும் புறப்படுவான். புறப்படடா தம்பி புறப்படடா. வாமா. கணவன் மனைவியாக வந்தவர்கள் சென்னையில் எந்த ஊரு? நல்ல கரை தான். அருமையான ஒரு ஆர்ச்சி, அண்ணாதுரை ஆர்ச்சி இருக்க அந்த ஊரா? ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? அமைதி அமைதி. நிறைய பேர் கணவன் மனைவியா வந்திருக்கீங்க. நான் விஷயத்தை சொல்ல வாங்க. என்ன வேண்டும்? உங்களுடைய வீட்டுக்கு நான் போற வழியில பார்த்தேன், ஒரு பள்ளிவாசல் தர்கா தெரியுது. உள்ளதில் இருக்கா? உள்ள இருக்கு. அதான் வரம் சுற்றி வரும்போது தெரிஞ்சுது, வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தேன். சாமி, இந்த பள்ளிவாசலை நீங்க ஏன் காட்டினீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு 2.25 ஆண்டுகளாக உங்களுக்கு வீடு எல்லை சம்பந்தமான பிரச்சனையும் தேவையில்லாத வாக்குவாத சண்டைகளும் நடந்து மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகளை வச்சு வீட்டுக்குள்ள உடல்நிலை குறை, பணம் பற்றாக்குறை, மூச்சு எடுப்பதில் குறை, இவைகள்லாம் இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு மாற்றத்தை தெரிய வேண்டும் கருப்பசாமி. இந்த உண்மை ரகசியம் தெரியணும் என்று உங்களுடைய கேள்வி. கால் என்ன கடை? பக்கத்தில் ஒரு கடை தெரியுது. என்ன கடை? பக்கத்தில் ஒரு கடை தெரிகிறது. என்ன கடை? வியாபார கடை. யார் வச்சிருக்கா? நீ அவனை கவனிச்சு பார்க்க. அதனால இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றித்தாரேன். பண்ண முடியுமா? புள்ளியெழுத்துல 2. எத்தனை பிள்ளைங்க? அந்த பிள்ளை பேர் என்ன பேரு? எனக்கு 1.5 மாசம் முடியல சார். காமாட்சி எங்க இருக்கா இப்போ? இதெல்லாம் ஒன்றுமே முடியல. உன் மனைவிக்கு இதயம் சம்பந்தமான படபடப்பு தன்மை இருக்கிறது. அதிகமான மன அழுத்தத்தின் ஜாஸ்தியால பக்கவாதம் வரக்கூடிய அளவுக்கு நரம்பியல்கள் மரமரத்து போயிருக்கு. இவைகளை வராம காப்பாற்றி தெளிவு பண்ணி தந்துடுறேன். கால் நிறுத்துவா.
என்னை நல்லா கவனித்து காலில் விட்டு என் முன்னால் வந்து உட்காரு, உன்னை ஜெயிச்சுட்டாரு. வாமா உட்காருமா. ஏதாவது கோயிலுக்கு தங்கம் எதுவும் காணிக்கப்பட வேண்டியிருக்கா? எந்த கோயிலுக்கு போட்டிய? போட்டாச்சா? இடைக்கிட காசு ஒழுங்கா போட்டியா? நல்ல பிள்ளை. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள ஆழ்ந்து பார்த்தேன். உன்னுடைய பிள்ளையின் இறப்புக்கு காரணம் இயற்கை. அதனால் அவளை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த இறந்து போன இழப்பினுடைய மனவேதனை ஒரு பக்கம் உன்னைய தள்ளிடுது. அதனால் அந்த ஆத்மா உன்னை எப்பொழுதும் வாழ வைக்கிறதுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த செய்வனை கோளாறுகள் உன்னுடைய எதிர்த்த வீட்டுக்காரங்களுடைய பிரச்சனையால நடக்கும். அதுக்காக அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறதெல்லாம் தப்பு. அவங்க மனதை சமாதானமாக்கி உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் நான் ஆக்கி நடத்தி தரேன். இனிமேல் அவங்களால் செய்யப்பட்ட எந்த தீவினைகளும் உன்னை ஒன்றுமே செய்யாது. அதனால் உன் உடம்புற ஒட்டியிருக்க நோய் இன்னையிலிருந்து மாறும். ஜெயித்து தந்துருத வெற்றி உண்டு. நாளைக்கு காலை என்னை பார்த்துக்கோ, வெற்றியாக இந்தாப்பா. இன்னையிலிருந்து மாறியாச்சு போ. கர்மசாமிக்கு அப்படியா பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் வாங்க. இழுக்காதீங்க, முதல்ல தான் கல்யாணம் முடிச்சு இழுத்தாச்சு. அடுத்து பேசுவோம். சரியாயிரும். சரியாயிருக்கா? நாளைக்கு என்ன செய்யணும்? பொம்பளை பிள்ளைக்கு கால் அனுப்பு. அண்ணன் நல்லா எக்ஸசைஸ் செய்தியா? உங்கள் மனதை சாமிகிட்ட கொடுக்குற. சும்மா தான் படுத்து வச்சியா? நான் ஏற்றுக்கிட மாட்டேன்ல. ரோரா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்தாங்கப்பா. உங்க அப்பா கூட பிறந்த எத்தனை இருப்பா? பொம்பளை ஒரு ஒரு உயிர் வருது. உங்க அப்பாவுக்கு சகோதரின்னு சொல்லி இறந்து போன ஒரு ஜீவன் வருதுயா. உங்க அப்பாவுக்கு உறவு முறையில் சகோதரி. உங்களுக்கே தெரியாது. கால் அனுப்புவாங்க. உங்கள்கிட்ட முன்னோர்கள் வரலாறை சொல்வது தவறு. இருக்கிற வரலாறுக்கு விடையே கண்டுபிடிப்போம். கோவிந்தா கோவிந்தா. பெத்த பிள்ளையில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மன அமைதியும் குழப்பமும் நடக்கும். அதுக்கு பெரியோர்கள் காரணம். அதுக்காக எது மந்திர ஏடாகலம் பண்ணி தங்க நகைகள் வாங்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை விட்டு குடும்பத்தில் அமைதி குறைகள் ஏற்பட்டு விட்டன. இந்த பிரிவுகளை மாற்றி ஒற்றுமையாக வாழ வைத்தா போதுமா? ஒன்று. அடுத்து வேற என்ன வேணும்? அந்த கல்யாணம் அவா இஷ்டப்படி நடக்கணுமா, ஓ இஷ்டப்படி நடக்கணுமா? மகிழ்ச்சிக்குரிய கல்யாணமாக நடக்கும். பெரிய மகாலில் நடக்கும். எல்லோரும் ஆனந்தமாக சென்று வாழ்த்துவீங்க. இந்த பணம் வந்துட்டு அவங்க கலந்துட்டு 3 முறை என்னைய பாரு, வெற்றியாயிருக்கும். கர்மசாமிக்கு என் பையனுக்கு நான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அது நடக்க மாட்டுக்கு. ஒன்று அவன் வேலைக்கு போவானா இல்லாட்ட வெளிநாட்டுக்கு போவானான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்கார். பையன் பாஸ்போர்ட் எடுத்திருக்கானா? நான் பேசுறது நீ கேட்டியா? முதல்ல நான் என்ன என் பையனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன்.
ஒன்று அவனுக்கு இங்கே வேலை கிடைக்குமா இல்லாட்ட வெளிநாட்டுக்கு போகலாங்கிற விளக்கம் எனக்கு தெரியணும்னு கேட்டு வந்துடும். யாருப்பா? திருவள்ளூர் பகுதி. திருவள்ளூர் பகுதி கணவன் மனைவி.